லா துசாஃபிரன் நம்ரஅத்துன் துமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். இந்த இடத்தை தான் பார்க்கணும். அறிஞர்களுடைய கருத்து வேற்றுமைகள் அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றது அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிய ஒரு பெண்மணி போகக்கூடாது. சில நேரம் உங்களுக்கு தாய்மார்களே சகோதரிகளே உங்களுக்கு உங்களோட கணவன் அனுமதி தரலாம். சகோதரிகளே உங்களோட வாப்பா உங்களோட உம்மா நீங்க போங்கன்னு அனுமதி தரலாம். உங்களோட நானா உங்களோட தம்பி தாத்தா நீங்க போயிட்டு வாங்க, தங்கச்சி நீங்க போயிட்டு வாங்க அனுமதி தரலாம். உங்களோட பாடசாலையில உங்களோட ஆசிரியர்கள் உங்களுக்கு வழிகாட்டுறவங்க உங்களுக்கு அனுமதி தரலாம், நீங்க போங்க. மதரசாக்கள்ல உங்களுக்கு படிச்சுத்தார உஸ்தாதுமார்கள் அனுமதி தரலாம், நீங்க போயிட்டு வாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது யாருக்கு? லா துசாஃபிரன் நம்ரஅத்துன் துமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிய ஒரு பெண்மணி போகக்கூடாது. எனவே இந்த இடத்துல இந்த இடத்தை விளங்கினால் நான் அல்லாஹுவை நம்பிய ஈமானிய பெண்மணி, நான் மறுமைக்காக வாழுகின்ற ஈமானிய பெண்மணி, எனக்கு யார் அனுமதி தந்தாலும் நான் போக மாட்டேன். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்து விட்டார்கள். எனவே நல்லா விளங்குங்க, இஸ்லாமிய வரலாற்றுல குர்ஆன் சுன்னாவை போதித்த எல்லா அறிஞர்களும் பொதுப்படையாக என்ன செஞ்சிருக்கிறாங்க? பயணம் ஒரு பெண்மணி தனிய போகக்கூடாது, ஒரு மஹரமியத்தான ஆண் துணை இல்லாம போகக்கூடாது. அதுல விதிவிலக்கு யார் வச்சா? மாலிக் இமாமும் ஷாஃபி இமாமும் வச்சாங்க. எதுக்கு வச்சாங்க? பொதுப்படையான பயணத்துக்கு அல்ல, படிக்கிறதுக்கு, ஜொப்பு செய்யறதுக்கு, உல்லாச பயணம் போறதுக்கு, ட்ரிப் போறதுக்கு, கல்வி சுற்றுலா போறதுக்கு இல்ல. எதுக்கு? ஹஜ் உம்ராவுக்கு. அதுக்கே ஆதாரம் இருக்கிறதா என்று பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஆண்மகனுக்கு சொன்னது என்ன? நீங்க யுத்தத்துக்கு வர தேவையில்ல, நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட மனைவியோட சேர்ந்து ஹஜ் செய்யுங்கன்னு அனுப்புறாங்கண்டா. இன்றைக்கு நாங்க சொல்ற எல்லா காரணமும் ரசூலுல்லாஹ் தடுக்கும் பொழுது இருந்ததா இல்லையா? பாதுகாப்பான காலம் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில கூட்டம் கூட்டமா சேர்ந்துதான் போனாங்க. விளங்கிச்சு அவங்களுக்கு? பெண்மணிகள் சேர்ந்து போனாங்க, ஹஜ்ஜிக்குத்தான் போனாங்க. எல்லாம் இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது தனியே போக வேணும். கணவனுக்கு சொன்னாங்க நீங்க போங்க. எனவே ஈமானிய பெண்மணி முடிவெடுக்கணும், நான் தனியே போக மாட்டேன். அல்லாஹ்வை மறுமையை நம்புற ஈமானிய ஆண்மகன் என்ன முடிவெடுக்கணும்? என்னுடைய பொறுப்பில் இருக்கிற பெண்ணை நான் தனியே அனுப்ப மாட்டேன்.